இஸ்ரேல் உலகத்திலேயே அதிகமான நோபல் பரிசு பெற்றவர்கள் இருக்கிற நாடு. எப்படி அவங்க மாணவர்களை பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம், ஒரு இராணுவ கல்லூரி. அந்த கல்லூரியில் ஒரு ஆராய்ச்சி நடக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆசிரியர்கள் தங்களை நம்புறது, ஆசிரியர்கள் மாணவர்களை நம்புறது, இது எப்படி எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இருக்குங்கிறது ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. 30 மாணவ மாணவிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. 30 பேருமே அந்தந்த ஸ்கூலில் பிரில்லியண்ட்டான மாணவர்கள், எல்லாருமே எபோவ் 95, எல்லாருமே அவ்வளோ அருமையாக இருக்கக்கூடிய 30 மாணவர்கள் இருக்காங்க. அதில் 10 பிரித்தாங்க. முதல் 10 ஒரு குரூப் ஆஃப் டீச்சர்ஸ்ட்டை ஒப்படைச்சாங்க. அந்த டீச்சர்ஸ்லாம் எப்படின்னா பிரில்லியண்ட்டான டீச்சர்ஸ். ஒரு டீச்சர் 10 பேர் ஸ்டூடெண்ட்டு, 3 டீச்சர்ஸ்களும் கூப்பிட்ருக்காங்க. அவங்களும் ரொம்ப நல்ல டீச்சர்ஸ், எல்லாருமே நல்ல விதமாக சொல்லித்தரக்கூடியவங்க. என்ன பண்ணாங்க, ஒரு டீச்சர் 10 ஸ்டூடெண்ட்டு. அந்த டீச்சர்கிட்ட சொல்கிறாங்க, முதல் 30 பேரில் முதல் 10 எடுத்துகிட்டு அந்த ஆராய்ச்சி செய்கிறவங்க சொல்கிறாங்க, இவங்க இந்த 10 ஸ்டூடெண்ட்டும் முதல் 10 ஸ்டூடெண்ட்டும் எக்ஸலண்ட்டான ஸ்டூடெண்ட், கற்பூர புத்தி, ஒன்று அப்படியே புரிஞ்சுக்குவாங்க, இவங்களுக்கு நீங்கள் இந்த பாடத்தை நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, இவ்வளோ நல்ல ஸ்டூடெண்ட்டா அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் போனார். 2வது 10 பெஸ்ட் டீச்சர் அவர்கிட்ட சொன்னாங்க, இது கொஞ்சம் மீடியாக்கர், அந்த 10 போச்சில் அதெல்லாம் எக்ஸலண்ட்டான இது, கொஞ்சம் மீடியாக்கர், நீங்கள் கொஞ்சம் பார்த்து லெசன்ஸ் எல்லாம் சொல்லுங்கள், மார்க்கு டெஸ்ட் வைப்போம், மார்க்கு எப்படின்னு நீங்கள் நல்ல மார்க்கு காட்டுங்க அப்படின்னு. ரைட்டு, போயிடுச்சு. அடுத்தது 3வது 21லேருந்து 30 ரொம்ப டல்லு. இங்கே நல்ல டீச்சர், உங்களுக்கு போய் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிடச்சிருக்கு, பாருங்கள் நீங்கள் என்ன செய்ய முடியும் செய்யுங்க அப்படின்னாங்க. ஆக்சுவலி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படிப்பட்டவங்க, எல்லாமே எபோவ் 95, 96 வாங்கினவங்க. எல்லாருமே ஆசிரியர்களிடம் சொல்லப்பட்டது என்னவென்றால், இது எக்ஸலண்ட், இது மீடியாக்கர், இது டல் ஸ்டூடெண்ட். 3 பேருக்குமே 1 மாதம் படிக்க வச்சாங்க, பாடம் நடத்தினாங்க, எல்லாம் நடத்தினாங்க. டெஸ்ட் வச்சப்போ ஆச்சரியமாக இருந்தது. எல்லாமே எந்த பரீட்சையிலையுமே 95 வாங்கக்கூடிய மாணவர்கள் 30 பேருமே இவங்க என்ன பண்ணாங்க, முதல் 10 பேரும் 95, 98, 99 இப்படியே வாங்கிட்டாங்க. 2வது பண்ணுறவங்க அவங்களும் எப்படி வாங்குவாங்க, 95 வாங்குறவங்க தான் இன்னைக்கு 70, 60, 80. 3வது குரூப் 95 வாங்கக்கூடிய மாணவ மாணவிகள் இன்றைக்கி எவ்வளோ இருக்கு, 50, 60 இப்படி வாங்கினாங்க. அந்த ஆராய்ச்சி கட்டுரை சொல்லுது, ஃபஸ்ட்டு அந்த கிளாஸ் எடுத்தார் இல்லையா, பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்லித்தர்றேன் அப்படிங்கிற ஒரு பெருமிதம் இருந்தது. நம்பர் 1 பெருமிதம், தன்னம்பிக்கை. இவங்களுக்கு நான் ஏற்கனவே அவங்க வைரம், நான் பட்டை தீட்டு தரப்போகிறேன் அப்படிங்கிற பெருமிதம் இருந்தது, தைரியம் இருந்தது, தன்னம்பிக்கை இருந்தது. அவர்களுக்காக என்ன பண்ணுவார், கிளாஸில் என்னென்ன சொல்லித்தர முடியுமோ, சிலபஸில் என்னென்ன இருக்கோ அதை தாண்டி லைப்ரரியில் போய் கற்றுக்கிறார். புதுசாக கற்றுக்கிட்டு இது சொன்னால் நல்லாயிருக்கும், இது சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அதிகமாக ஹோம்ஒர்க் கொடுக்குற அளவுக்கு ஹோம்ஒர்க்கும் செய்து நம்பிக்கையோடு சொல்லி கொடுத்தார். அப்போ என்னாச்சு, மாணவன் இவர் மாணவனை நம்பினது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது தன்னம்பிக்கை என்பது என்னை நான் நம்புவது, நன்னம்பிக்கைன்னு ஒன்று இருக்குது. பிறரை நம்புவது, பிறர் என்னை நம்புவது. என்ன நம்பிக்கை அது, நல்ல நம்பிக்கை அது. அதனால் என்னாச்சு, மார்க்கு ஆட்டோமேட்டிக்காக அதிகமாக வந்தது. நம்பர் 2. நம்பர் 2 ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் எப்படின்னா, இவன் என்ன சொல்லி கொடுத்தாலும் ரொம்ப பெருசாக மார்க் வாங்க மாட்டான், சுமார் தான், சரி நம்மளால் முடிஞ்சு செய்வோம், நம்ம ஆசிரியர்கள் அல்லவா, அறப்பணி அல்லவா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவர் ரெகுலராக கிளாஸ் எடுக்கிற மாதிரி எடுத்தார். அவர் ரெகுலராக பார்த்தா இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒன்றும் ரொம்ப இன்வால்வ் ஆகிக்கல. அவர் இன்வால்வ் ரொம்ப பெருசாக ஆகாமல் என்ன ஆகுது, நார்மலாக படித்தான், அப்படியே அதே மார்க் வாங்கினான். 3rd கேட்டகரி என்ன ஆகுது, இந்த ஆசிரியர் இவங்கக்கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது, இதெல்லாம் போன ஜென்மத்திலே இது படித்ததில்லை அப்படிலாம் நினச்சி எந்த விதமான மாணவர்கள் மீது நம்பிக்கையும் இல்லாமல், இவங்க படிப்பாங்க, நான் செய்கிறது ஒரு புனிதமான பணி, நான் சொன்னால் நிச்சயம் அவங்களுக்கு புரியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை கூட இல்லாமல் ஏனோ தானோன்னு நடத்தினாராம். 3 பேருமே எப்படிப்பட்ட டீச்சர்ஸ், உங்களை மாதிரியான டீச்சர்ஸ். அந்த 30 பேர் எப்படிப்பட்ட மாணவர்கள், சிறப்பான மாணவர்கள். ஆனால் விளைவு எப்படி இருக்குது, ரிசல்ட் எப்படி இருக்குன்னா, நல்ல கவனத்துடன் நல்ல தன்னம்பிக்கையும் மாணவர்கள் மீதான நம்பிக்கையும் வைத்திருந்த ஆசிரியர் அதிகமான மதிப்பை காட்டினார். குறைவாக வச்சிருந்தவர்
ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி காட்டினார். அதனால் நாம் ஒவ்வொரு வகுப்புலையும் பார்க்கும்போது இந்த மாதிரி கேட்டகரி இருக்குது. இந்த ஒரு அருமையான ஸ்டோரியை ஞாபகம் வச்சுங்க.